நமச்சிவாய சிவாய நம. ராசி முத்திரை ஜோதிட யோக அடிப்படையில் மாண்புமிகு அண்ணன் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஜாதக யோக அடிப்படையில் ஒளிமயமான எதிர்காலம், அற்புதமான நல்ல நேரம் தொடங்கியிருப்பதால் சிம்மராசி பூர நட்சத்திரம் தனுசு லக்கணத்தில் பிறந்திருக்கும் அண்ணன் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு மிக விரைவில் பாரத ரத்னா சர்வதேச விருதுகளும் கிடைக்கும். ஜாதக யோக அடிப்படையில் தமிழகத்தின் முதல் மந்திரியாக வரக்கூடிய யோகம் தொடங்கியிருப்பதால் கூட்டணி ஆட்சி மூலம் மிக மிக சிறப்பாக செயல்படுவார். ஒரு வாழ்க்கையில் அற்புதமான அதிர்ஷ்டமான பொன்னான நல்ல காலம் தொடங்கியிருப்பதால் இவர் ஜாதகத்துக்கு கூட்டணி ஆட்சி ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. இவர் ஜாதக யோக அடிப்படையில் இவர் கூட்டணி கட்சிகள் இவருக்கு ஆதரவு தரும் கட்சிகள் அனைவருக்கும் ராஜயோகமும் பொற்காலமும் ஏற்படும். தமிழகத்தில் இதுவரை தீர்க்கப்படாத பல பிரச்சனைகள் இவர் ஆட்சி மூலம் தீரும். ஓம் நம சிவாய. சிம்மராசி பூர நட்சத்திரம் தனுசு லக்கணத்தில் பிறந்திருக்கும் அண்ணன் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு கூட்டணி ஆட்சி ஏற்பட அற்புதமான நல்ல காலம் தொடங்கியிருப்பதால் இனி ராஜயோகம்தான். கோச்சாச்சார அடிப்படையில் இவருக்கு சிம்மராசி என்பதால் சனி பகவான் 8ல் இருப்பதால் சில தோல்விகள் ஏற்பட்டு இருக்கிறது. அதன் அடிப்படையில் சில காலங்களில் மாறி போகும். இவர் ஜாதக யோக அடிப்படையில் சனி பகவான் உச்சம் என்பதால் ஐயமில்லை, நிச்சயம் இவர் அற்புதமான சாதனைகள் செய்வார். கூட்டணி ஆட்சி மூலம் தமிழகத்தின் எல்லா துறையிலும் மிக சிறப்பாக செயல்படுவார். ஏற்கனவே இவர் ஜாதகத்தை கணித்த பெருமை எனக்கு உண்டு. நான் கணித்த போது இவர் ஜாதகத்தை கணித்த போது இவர் ஜாதகம் ஒருபோதும் பலிக்காது, தமிழகத்தின் முதல் மந்திரியாக வர முடியாது என்று இவரை பிடிக்காத துஷ்ட சக்திகளும் இவரை பிடிக்காத விஷமிகளும் என்னை தாக்கி சில கோடி நஷ்டங்கள் தந்த போதும் அஞ்சாமல் இறைவனர்களால் என் முயற்சினால் 2006 இவர் நான் கணித்த கணிப்பை இறைவனின் பூஜைக்கேற்ப மகிழ்ந்து என்னை பெருமைப்படுத்துமாகவே உள்ளாட்சித்துறை அமைச்சர், பிறகு சில காலம் துணை முதல்வராக யோகத்தை தந்தது. 10 ஆண்டு காலம் தமிழகத்தின் நம்பிக்கை நட்சத்திரமாக இருந்தார். 2021 தமிழகத்தின் முதல் மந்திரியாக வருவார் என்று நான் மீண்டும் கணித்து இறைவனால் பல பூஜைகள் செய்த போதும் இவரை பிடிக்காத சில விஷமிகள் அன்றும் என்னை தொல்லை கொடுத்து பல இடையூறுகள் கொடுத்து நிச்சயம் இவர் வர வாய்ப்பே இல்லை, ஒருபொழுதும் இவர் வரமாட்டார் சொன்ன போதும் என் பூஜை மூலம் நான் கணித்த கணிப்பு மூலம் நிச்சயம் அன்று பலித்தது. இறைவன் கருணையால் நான் எனக்கு பாக்கியத்தை அளித்த சிவபெருமானுக்கு கோடான கோடி வணக்கம், நன்றி. ஓம் நம சிவாய. என் ஜோதிடத்தை கணித்து நான் கூறும்போது இதை பிடிக்காத சில விஷமிகள் என்னை பாடுபடுத்தி சில துன்பங்களும் துயரங்களும் சில கோடி நஷ்டங்களும் பலவிதமான வேதனைகளும் தந்த போதும் அஞ்சாமல் இறைவன் கருணையால் அது பலித்தது. இறைவன் நான் செய்த பூஜை ஏற்று. ஓம் நம சிவாய. இறைவனின் அருள்மழையால் நான் கணித்த கணிப்பு பலித்ததுக்கு இறைவனின் நான் செய்த பாக்கியம். மீண்டும் இவர் தமிழகத்தின் முதல் மந்திரியாக வர யோகம் உண்டு. அதுவும் கூட்டணி ஆட்சி மூலம் மிக சிறப்பாக தமிழகத்தின் இந்தியாவிலே முதல் மாநிலமாக உருவாகும். எல்லா துறையிலும் இறைவன் அருளால் தமிழகம் வெற்றி நடை போடும். தமிழகத்தின் தீர்க்கப்படாத பல பிரச்சனைகள் தீரும். தமிழகத்திலே முதலில் நான் கணித்த கணிப்பு இறைவன் அருளால் தமிழகத்தில் இவர் ஜாதகப்படி சிம்மராசி பூர நட்சத்திரம் தனுசு லக்கணம் அடிப்படையில் 2006 தமிழகத்தின் முதல் மந்திரி என்று வருவார் என்று நான் கணித்ததை இறைவன் அருளால் பலித்தது. இறைவனுக்கு கோடான கோடி நன்றி. மீண்டும் தமிழகத்தின் முதல் மந்திரியாக வருவார். அதுவும் கூட்டணி ஆட்சியில் மிகப்பெரிய யோகமும் அதிர்ஷ்டமும் கிடைக்கும். பாரத் ரத்னா சர்வதேச விருதுகளும் இவருக்கு நிச்சயம் கிடைக்கும். ஓம் நம சிவாய. இறைவனின் அருளால் எத்தனை நஷ்டங்களும் துன்பங்களும் மனவேதனைகளும் இழப்புகளும் சில கோடி இழந்தாலும் நான் படாத பாடுபட்டாலும் என் ஹரிச்சந்திரனை போல உணவுக்கே வழி இல்லாமல் பல சித்திரவதைகள் அணிவித்தாலும் இவரை பிடிக்காத சில விஷயங்கள் மீண்டும் நடக்காது என்று சொல்ல போதும் இறைவன் அருளால் மீண்டும் இவர் ஜாதக அடிப்படையில் பூஜிக்கிறேன். இறைவனின் கருணையால் இறைவனின் அருள்மழையால் அன்று பலித்தது போல் நிச்சயம் மீண்டும் பலிக்கும். இறைவனை பூஜிக்கிறேன். ஜோதிட ராஜராஜ சோழன். சிவாய நமக. ஓம் நம சிவாய்.